ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஜிடிடிஆர்பி 21/7/2024 நடந்த கொஷின் பேப்பர்லேருந்து பார்ட் பியில் உள்ள தமிழில் கொஷின் நம்பர் 33 தான் பார்க்க போகிறோம். அதுக்கான ஆன்சர் புக் த்ரூ பேஜ் நம்பர் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். கொஷின் பாருங்கள், பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் தொடர்களும் இன்னொரு பக்கம் அதில் பயன்பாட்டு தொடர்களும் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பூக்களை பறிக்காதீர், என் அண்ணன் நாளை வருவான், அப்துல் நேற்று வந்தான், உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் அதற்கான பயன்பாட்டு தொடர் கொடுத்துருக்காங்க. தன்வினை தொடர், கட்டளை தொடர், செய்பாட்டு வினைத்தொடர், செய்தி தொடர்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 20 இருக்கும் பாருங்கள். பயன்பாட்டு தொடர் அப்படின்ற டாப்பிக்கில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. இந்த பாருங்கள், இது 9ஆம் வகுப்பு. அதில் பேஜ் நம்பர் 20, இந்த கீழே பேஜ் நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள். 20ல் பயன்பாட்டு தொடர் அதில் கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்கள், அப்துல் நேற்று வந்தான், அதுக்கு என்னென்னா தன்வினை தொடர். அப்துல் நேற்று வருவித்தான், அது பிறவினை தொடர். அடுத்து என் அண்ணன் நாளை வருவான், செய்தி தொடர். பூக்களை பறிக்காதீர், கட்டளை தொடர். ஓகேங்களா, இது 4 தான் அதில் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் அதில் நம்ம பார்க்கலாம். என் அண்ணன் நாளை வருவான்றது செய்தியாக சொல்கிறது, பூக்களை பறிக்காதுன்றது கட்டளையிடுறது. அப்துல் நேற்று வந்தான்னா தன்வினை, தன்னை பற்றி சொல்கிறது. அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்னா பிறவினை தொடர். ஓகேங்களா, இதுதான் அங்கே கேட்டிருக்கிறது. அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாம். அடுத்தது உரை கவிதாவால் படிக்கப்பட்டது, அது இதில் இருக்குது. வருவித்தான் இந்த பிறவினை தொடர் கிடையாது, உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. இதோ இருக்குது பாருங்கள், இந்த சென்டென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அது செயல்பாட்டு வினை தொடர். படிக்கப்பட்டது அப்படின்னா செயல்பாட்டு வினை தொடர். இப்போ இது ஆன்சர் பார்க்கலாம். பாருங்கள், பூக்களை பறிக்காதீர் அப்படின்னா கட்டளை தொடர், இது ஏ. அடுத்து என் அண்ணன் நாளை வருவான், இது செய்தி தொடர், பி. அப்துல் நேற்று வந்தான், இது சி தன்வினை தொடர். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது, டி செயற்பாட்டு வினை தொடர். ஓகேங்களா, இப்போ கரெக்ட் ஆன்சர் 2, 4, 1, 3. 2, 4, 1, 3 எங்கே இருக்குது பாருங்கள். 2, 4, 1, 3 ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.